வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து சண்டே எடுத்த மினி விலாக். ஒரு கண்டினியூஸாக 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு. சரி, அதை அப்படியே வீடியோவாக எடுத்து லாங் வீடியோவாக போஸ்ட் போடலாம் அப்படின்னு எடுத்தேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு அப்படியே மேக்கப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து என்னோடய வீட்டுக்கு நியர்பையில் தான் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு அங்கே போய் அட்டன் பண்ணிவிட்டு காலையில் சாப்பாடையுமே முடிச்சிடலாம் அப்படின்னு நானும் ரியாங்க அப்பாவும் கிளம்பிட்டோம். நைட்டே ரியா பாப்பா வந்து அம்மா வீட்டில் விட்டாச்சு. சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அரோமா நிறையாவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்படியே நானும் ரியாங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்படியே கிளம்பிட்டோம். வந்தால் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. நம்ம அப்படியே ஜாலியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப்பும் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு வரதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்து அந்த மொய் எழுதுறது அதெல்லாம் நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரியா அப்பாவோட டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு நம்மளாம் அதை கண்டுக்கக்கூடாது. நம்ம வேலை மேக்கப் பண்ணுறது, ட்ரெஸ் பண்ணுறது, அப்படியே போய் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ அம்மா வீட்டில் போய் ரியா பாப்பாவை கூப்பிட்டுட்டு அப்படியே உசிலம்பட்டிலையுமே ஒரு ஃபங்க்ஷன், அங்கே தான் அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே காரில் எனக்கும் ரியாங்க அப்பாவுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் போட்டு அப்படியே வைப் பண்ணிகிட்டே ஜாலியாக போனோம். நான் ரியாங்க அப்பா பாப்பா 3 பேர் மட்டும்தான் போனோம். ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டனால உசிலம்பட்டியில் வந்து சாப்பிடல, ஜஸ்ட்டு போய் அட்டன் பண்ணிவிட்டு மொய் எழுதிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வந்து மதுரையில் ஃபங்க்ஷன், அப்படியே உசிலம்பட்டியில் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக மதுரை கிளம்பியாச்சு. பாப்பா ரொம்ப லாங்கு அப்படின்றனால அப்படியே டயர்டாகி தூங்கிட்டா. சரி, ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா பாப்பாவை எழுப்பிட்டு உள்ளே போய் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டோம். அங்கே சாங்ஸ்லாம் ஓடிட்டுருக்கோமே, பாப்பா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அதையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாமாவையுமே பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர வழியில் அப்படியே பாப்பாவுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பேக்கரிக்கு போய் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்குமே பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.